வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டீசல் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் இப்போ வந்து பிரைம் ஓடிடில ஓவர்சீஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீக்ல இருந்து இந்தியன் ஓடிடிஸ்லயுமே அவைலபிளா இருக்க போது. தீபாவளிக்கான ஒரு டார்க் ஹார்ஸ் தான் இந்த படம் அப்படின்ன மாதிரி இந்த படத்துக்கு பயங்கர பில்டப் கொடுத்திருந்தாங்க. அதாவது எல்லாரும் டியூட் பைசன் நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த படம் தான் பந்தை அடிக்க போகுது அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விதமான நிசப்த நிலை தான் நிலவிச்சு. அப்படி அந்த நிசப்தத்துக்கான காரணம் என்ன, இந்த படம் உண்மையிலே எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயில் மாஃபியாவை மையமா வச்சு நகரக்கூடிய கதை. அதாவது வட சென்னையோட கடலோர பகுதியில கவர்மெண்ட் வந்து ஒரு பைப் லைன் ஆரம்பத்துல போடுறாங்க. அந்த பைப் லைன்னால மீனவர்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது பெரிய லெவல்ல பாதிக்கப்படுது. சோ அந்த மக்கள்ல ஒருவரான சாய் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டா, சிஸ்டத்துக்கு அகெயின்ஸ்டா போராடி பாக்குறாரு. அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரூட் ஆயில் பைப் லைன் இருக்குல்ல, அதுல ஓட்டையை போட்டு க்ரூட் ஆயில திருடி அதன் மூலமா வந்து பெட்ரோல் டீசலை வந்து கம்மி விலைக்கு மக்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து ஒரு கேங்கா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேங்ல ஒருத்தர் தான் வந்து விவேக் பிரசன்னா. இவர் மட்டும் என்னன்னா சடனா வந்து கலப்பட பெட்ரோலை வந்து உள்ள கொண்டு வந்து ஒரு விதமான பிரச்சனையை உண்டாக்குறாரு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மட்டும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் சாயோட வளர்ப்பு மகனான ஹரிஷ் கல்யாணுக்கும் போலீஸ் ஆபீசரான வினய்க்கும் என்ன மாதிரியான கிளாஷ் உண்டாகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. அதாவது தமிழ் சினிமால வெற்றி அடைஞ்ச படங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை எடுத்து போட்டு ஒரு படமா பண்ணா அந்த படமும் வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு அற்பாசையில எடுக்கப்பட்ட ஒரு படமா தான் எனக்கு இந்த படம் தெரியுது. அதாவது ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கே வந்து இந்த ராக்கமா கைத்தட்டு பாட்டு இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி எடுக்கிறதா நினைச்சு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதாவது ஹீரோயினை வந்து அந்த கோயில் தெப்பகுளத்துல வச்சு பாக்குறாரு, அப்படியே ஹீரோ வந்து ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாருன்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அதுவே பயங்கர ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் சாய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு அயன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுல எப்படி வந்து ஒரு அமைச்சரான ஒரு வில்லன் வருவாரோ அதே மாதிரி இதுல வந்து விவேக் பிரசன்னா வருவாரு. சோ இந்த மூணு பேருக்குள்ள இருக்கக்கூடிய காம்பினேஷனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அயன் படத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. இதெல்லாமே ஒரு மாதிரி இன்டைரக்டான ஒரு கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து கத்தி மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதுல எப்படி விவசாயிகளோ இதுல மீனவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சென்னையே வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அது கூட ஓரளவுக்கு லாஜிக்கலா இருக்கும். இதுல ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க பாருங்க. அதாவது நம்ம ஹீரோ சிட்டிக்கே தேவைப்படுற அந்த பெட்ரோல் டீசலை ஒத்த ஆளா வந்து எங்கேயோ பதுக்கி வச்சிடறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதை பண்ணிட்டு கவர்மெண்டே வந்து இவர் சொல்றதை கேட்க வைக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்றாரு. அதெல்லாம் ஓவர் ஹீரோயிசமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட லவ் போர்ஷன் வந்து மெஜாரிட்டி வந்து இந்த நடுக்கடல்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த நடுக்கடல்ல போட்ல போகும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கும்ல. கிட்டத்தட்ட இந்த படத்தோட அந்த லவ் சீக்வன்சஸும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. தேவையே இல்லாத நிறைய கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. தேவையில்லாத ஹீரோயிசம், தேவையில்லாத மக்கள் போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர அன்ஆர்கனைஸ்டா போன ஒரு படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய லெட் டவுனா இந்த படம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜ் படம். என்னோட ரேட்டிங் 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.